ஓம் சாந்தி. 6/5/2017 முரளி ரிவிஷன், சென்னை. என்ன சொல்லியிருக்கிறார் பாபா? என்ன சொல்லியிருக்காரு? சரீர நிர்வாகத்துக்காக காரியம் செஞ்சாலும் குறைஞ்சது 8 மணி நேரம், குறைஞ்சது 8 மணி நேரம் பாபாவை நினைவு செய்யுங்க. நினைவு செய்ய செய்ய அமைதியின் தானம் போயிட்டே இருக்கும். அமைதி சக்தியை நீங்கள் உலகத்துக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம்ன்றார். தனக்கு சமமாக்கிற சேவையிலேயே மூழ்கி இருங்க. எப்படி டேரா டன்னை சார்ந்த பிரேம் பிரதர் தனக்கு சமமாக எல்லாரும் ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆக்குனாரோ அந்த மாதிரி ஆக்குங்க. அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது. அப்படி ஆக்குனார் இல்லை, தனக்கு சமமாக ஆக்குனாதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். நினைவுலையும் சரி, ஸ்வதர்ஷன சக்கரத்துலையும் சரி, சேவை செய்யறதுலையும் சரி. சூரிய வம்சகுலத்துல உயர்ந்த பதவி அடையணும். என்ன பண்ணணும்? ஆசை இருந்தா அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்பாவை நினைக்கணும், நினைக்க வைக்கணும். ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆகணும், ஆக்க வைக்கணும். அப்பதான் மதிப்போட பாஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை மதிப்போட பாஸ் ஆகலைன்னா தண்டனை பயங்கரமாக இருக்கும். ஸோ தண்டனை அடையிற மாதிரி பாவ காரியங்கள் செஞ்சு தண்டனையும் வாங்கி உங்கள் பதவியும் கெடுத்துக்காதீங்க. சூப்பரான பாயிண்ட் இல்லை? ஏன்னா தர்மராஜ் கடைசியில் எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு நடத்தப்படும் சொல்கிறார். கடைசியில் எல்லாமே காட்சி போட்டு காட்டுவேன்றார். துடிப்போம். பாவ உலகத்திலிருந்து அழைச்சிட்டு போங்கன்னு பாபா வந்துட்டாருன்ற ஞானம் இல்லாதவங்க கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு நடைமுறையில் அவர் ஆல்ரெடி உங்களை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். எந்த இடத்துக்கு? ஓய்வாக இருக்கிற சுகதாமத்துக்கு. அங்கே எந்த வேலையும் கிடையாது, அவ்வளோ ஜாலி, துக்கமே இருக்காது இல்லையா? சுகதாமமாக இருந்த அதே பாரதம் இன்னைக்கு துக்கதாமமாக பழைய தேசமாக ஆயிடுச்சு. சுகதாமமாக இருக்கும்போது ஒரு பகவான் பகவதியின் ராஜ்யம், ஒரு லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்துச்சு. எப்படி இந்த தாழ்ந்த நிலையை அடைஞ்சது? இந்த தாழ்ந்த நிலை அடைந்த இந்த பாரதத்தில் இந்த நேரத்தில் தான் சிவபாபா பிரம்ம பாபா மூலமாக ஜென்மம் எடுக்கிறார். ஸோ எல்லோருக்கும் புரிய வைங்க. இப்போ நாம் சிவபாபாவுடைய குழந்தை அப்படிதான் கேட்கும் நீங்கள் பேசும்போது. அப்போ பாபா சொல்கிறாரு, அதை விட அதிகமாக கேட்கும். பாபா சொல்கிறாரு, சிவனுடைய வம்சத்தினர் நீங்கள், பிரம்மா குமாரிகள். மற்றபடி சிவபாபா ஆத்மாவுடைய அப்பா. ஆத்மாவுடைய அப்பா அவரும் நிராகாரர், நீங்களும் நிராகாரர். ஆத்மா ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அதனால் குமாரின்ற கேள்விக்கு அங்கே இடம் கிடையாது. அதனால தான் சாக்காரத்தில் இருக்கிற பிரம்மாவுடைய குமாரிகள் அவர் வர்றார் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவங்ககிட்ட கேளுங்க, சிவத்தந்தை பரமபிதாவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அப்பான்னு சொல்கிறீங்கல்ல. பிரஜாபிதா பிரம்மாவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? அப்பவும் அப்பான்றீங்கல்ல. அப்போ ஆஸ்தி அடையணும் தானே, அடையிறதுக்கான வழியை சொல்லுங்க. அடுத்தது, சிவபாபாவும் இங்கே தான் பிறகுறார். ஆனால் தெய்வீக ஜென்மம் பிரவேசமாக, கர்ப்பத்துக்குள்ள பிரவேசமாக 60 வயது வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார். நம்மள மாதிரி அவர் மறுபிறப்பு எடுக்கிறது கிடையாது, நாம தான் மறுபிறப்பு எடுக்கிறோம். இப்போ கேட்குறாரு, சரி நீங்கள் தான் அவ்வளோ புண்ணிய ஆத்மாவாக இருந்தீங்க, எப்படி இப்படி ஆனீங்க? இதை மட்டுமே நினைவு செஞ்சுட்டு இருந்தாலே கரை கடந்துடும்ன்றார். மாயா வசமாகி நான் விழுந்துட்டேன் விகாரத்தில். இப்போ மீண்டும் புண்ணிய ஆத்மா ஆகிறேன். பாவம் எரிஞ்சிட்டு இருக்கு இந்த பயிற்சி இல்லையா? நீங்கள் உங்களுக்கே அடி கொடுத்துட்டீங்க கடவுளை சர்வவியாபின்னு சொல்லி. தேவதை ஆக்குன அப்பாவை கல் மண்ணிலலாம் இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க, நாய் பூனையிலலாம் இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. பிரம்மா வாய் மூலமாக பிராமணர்களை படைத்து அவங்களத்தான் தேவதை ஆக்குறார்.
ஆக்கக்கூடியவர் ஒரு தந்தை மட்டும்தான் தூய்மையாக்க முடியும். மற்றவங்க யாராலையும் தூய்மையாக்க முடியாது. அவரை போய் நிந்தனை பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு தர்மராஜன் மூலம் வழக்கு நடத்தப்படும். சர்வவியாபின்னு சொன்னது. இப்போ சர்வவியாபின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. மற்ற நிந்தனை இருக்குல்ல, நிறைய பாபா பேர் கெட்டு போகிற மாரி வழக்கு நடத்தப்படும். தர்மராஜா பேர் இல்லையா? அதனால் பாபா எல்லாத்தையும் விட மிகப்பெரிய எதிரி 5 விகாரம். உங்களுக்குள்ள உங்கள் புத்தியே இருக்கக்கூடாது. ராமர் புத்தி, அதாவது ராமர் எவ்வழியோ சீதைக்கு, ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ பாபா சொல்கிற வழி தான் என்னோட வழி. எனக்குன்னு தனி புத்தி இருக்கக்கூடாது. ஆனால் உலகத்தில் எல்லாம் ஏன் புத்தின்றாங்களே, அது யாரோட புத்தி? உண்மையிலே ராவணனுடைய புத்தி. நீங்கள் ஏன் புத்தின்னு சொல்கிறது கிடையாது, பாபாவுடையது இல்லையா? யாரோ ஒருத்தர் வீடியோவில் கமெண்ட் போட்டிருந்தார், எல்லாம் யாரோ சொன்னாருன்றீங்க, உங்களுக்கு சுயமாக எதுவுமே தெரியாது. பாபா சொன்னார், கடவுள் சொன்னாருன்றதுக்கே. இப்போ பாபா சொல்றாரு, ராமராஜ்யத்தில் அவ்வளோ சுகமாக இருந்த நீங்கள், ராமராஜ்யத்தில் சுகமாக இருந்த நீங்கள் ராவண ராஜ்யத்தில் எப்படி துக்கமாயிட்டீங்க பாருங்க. தூய்மையான அரச பரம்பரை தூய்மையற்ற அரச பரம்பரையாக மாறிடுச்சு. இப்போ முடிவு பண்ணுங்க, யாருனால மாறிச்சு தூய்மையற்றதா? ராவணனால. இப்போ யாரோட வழிபடி போகணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. தூய்மையான ராமராஜ்யம் வேணுமா, தூய்மையற்ற ராவண ராஜ்யம் வேணுமா? ராவண ராஜ்யம் முடிய போகுது, இனிமேல்ட்டு நீங்கள் எங்கே அங்கே போகிறது? தூய்மையாக்கக்கூடியவர் ஒரு நிராகாரமானவர் தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, சர்வ வியாபியாக கடவுள் இருக்கிறாரு, உங்கள் முன்னாடி இருக்கிறார், அவர் முன்னாடி சத்தியம் போட்டு சொல்லுன்றாங்க. அவர் உங்கள் முன்னாடி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம கண்ணு மூலமாக பார்க்குறோம். பாப்தாதா உடலில் வராது. எதுக்கு வராரு? எல்லா வேத சாஸ்திரங்கள் எந்த அடிப்படை உண்மைன்ற சாரத்திலிருந்து வந்துச்சோ அந்த சாரத்தை சொல்றார். சிருஷ்டியோடைய ஆதியிலிருந்து கடைசியில் உள்ள ரகசியத்தை சாரமாக்கி சொல்லி நம்மளை 3 கால ஞானத்தை உணர்ந்த திரிகாலதர்சியாக மாத்துறார். சுயதர்சன சக்கரம் தான் திரிகாலதர்சி. நான் தேவதையாக இருந்தேன், இழந்தேன், மீண்டும் அடைய போறேன்றது தான் திரிகாலதர்சி, சுயதர்சன சக்கரம் எல்லாமே. ஆனால் அந்த சக்கரத்தை யாருக்கு காட்டிட்டாங்க? விஷ்ணுவுக்கு காட்டிட்டாங்க. ஏன் உங்களுக்கு காட்டலை? உண்மையிலே அந்த ஞானம் நீங்கள் தான், திரிகாலதர்சி நீங்கள் தான், சுதர்சன சக்கரதாரி நீங்கள் தான். ஆனால் உங்கள் உடல் விகாரத்தினால இருந்ததுனால அந்த அலங்காரத்தை உங்களுக்கு கொடுக்காம அங்கே விஷ்ணுவுக்கு கொடுத்துட்டாங்க. அதான் காரணம். ஆனால் உண்மையிலே அது நீங்கள் தான். ஏன்னா ஆத்மா தூய்மையான கூட சரீரம் தூய்மையற்று தானே இருக்குது. அதனால் உங்களுக்கு இப்போ கொடுக்கல. ஸோ முதல்ல ருத்ர மாலை, நிராகார மாலை, பரந்தாமத்தில் வெறும் ஆத்மாவாக தொங்கும், சிவன் கழுத்தில் தொங்குற மாதிரி இருக்கும், அது ருத்ர மாலை. அடுத்தது அதில் மேல் பாதி தண்டு பகுதி மட்டும் பிச்சுட்டு வந்து என்னவாயிடும்? விஷ்ணு மாலை ஆகிடும் சாக்காரத்தில் வரும்போது. இப்போ பதித்த பாவனரே வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா அப்போ அவர் ஒருத்தர் தானே. அப்போ எப்படி நிறைய கடவுள் இருக்க முடியும்? ஸோ தூய்மையாக்குபவர் யாருன்னா மிகவும் அன்பான நிராகார இறை தந்தை. தேவதைகளுடைய கால் மண்ணில் படாது. இப்போ தேவதைகளின் தலைவன் ஸ்ரீகிருஷ்ணருடைய கால் மட்டும் மண்ணில் படுமா? இந்த கலியுகத்தில் வருவாரா? ஆனால் வரார். யார்? சிவபாபா தான் வரார். ஏன்னா மிகவும் அன்பான தந்தை. இல்லை, சேத்திலிருந்து நம்மளை தூக்குறார். அவரு தான் பெரிய தந்தை. சின்ன தந்தையோ எல்லாருமே பாபா பாபான்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. சின்ன தந்தைன்னா என்னது? சரீர தந்தையை எல்லாரும் அப்பான்னு தான் கூப்பிட்றாங்க. ஆனால் இந்த சிவனும் அப்பான்றது அவங்களுக்கு தெரியல. ஆனாலும் ஒரு துக்கம்னு வந்துச்சுன்னா அவங்க பெரிய அப்பாவை நினைக்கிறாங்க, அப்பான்னு தெரியல ஆனால் அவரை தான் நினைக்கிறாங்க. ஸோ அப்பா தான். இப்போ குழந்தைக்கு அடித்தா உடனே கடவுள்கிட்டே ஓடும், அப்பா கிட்ட தானே ஓடும். நீங்களும் ஒரு குழந்தை அப்பா கிட்ட தான் போகிறீங்க, ஆனால் அப்பான்னு தெரியல உங்களுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா?
சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. அப்பாவுடைய பிறந்த நாள் தெரியாம கொண்டாடுறாங்க. உங்க அப்பா பிறந்த நாளுக்கு லீவ் விட வேண்டாம், கவர்மெண்ட் கிட்ட நீங்க கேட்க வேண்டாம் இல்லையா? பரமாத்மாவுடைய மகிமை தான் மிக உயர்ந்தது. எவ்வளோ பெரிய எக்ஸாமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க அடையிற பட்டமும் பெருசா இருக்கும். அப்ப தேவதைகள் பெரிய எக்ஸாம் பாஸ் ஆகி போறாங்க. ஆனா அவங்களுடைய பட்டமே சிவபாபாவுடைய பட்டத்தை கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்லை, சாதாரணமானது. சர்வ குணங்கள் நிறைந்தவர்கள், 16 கலைகள் நிறைந்தவர்கள், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா அப்பாவுக்கு எவ்வளவு பட்டம் இல்லையா? கருணை கடல், தூய்மை கடல், அன்பு கடல், அமைதி கடல், போய்கிட்டே இருக்கும். இருக்கிறதுல மிகப்பெரிய இம்சை இந்த காமம் தான். துவாபர யுக ஆரம்பத்துல இருந்து கலியுக இறுதி வரைக்கும் உங்களுக்கு துக்கத்தை தவிர வேற எதையுமே கொடுக்கல இந்த காமம். ஸோ அந்த இம்சையும் நீங்க பண்ணக்கூடாது. எண்ணம் சொல் செய்யறதுனால மற்றவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த இம்சையும் பண்ணக்கூடாது. இரட்டை அஹிம்சையாளராக நீங்க ஆகணும். விஷக்கடல்ல இருந்து பாபா உங்களை பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போறாருன்னா இருக்க போற இந்த கொஞ்சம் நேரத்துல சத்தியமா நான் தூய்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏன்னா இது நல்ல வழி தானே. பரந்தாமத்துல தூய்மையா இருக்கும் ஆத்மா, அதை விட்டா சத்தியுகத்திலையும் இருக்கும், ஜீவன் முக்தி நிலை அது. இப்ப நீங்க பரந்தாமத்துக்கும் போகணும், சூரிய வம்சத்துக்கே வேற வரணும் ஆசை இருக்குதா? முழுசா முயற்சி பண்ணுங்க. என் நினைவை தவிர வேற எந்த நினைவும் உங்களுக்கு வரக்கூடாது. பார்க்குறவங்களையும் நினைவு செய்ய வைங்க, பார்க்குறவங்களையும் சுதர்ஷன சக்கரதாரி ஆக்குங்க. பிரேம் பிரதர் எப்படி ஆக்குனாரோ அது மாதிரி ஆக்குங்க. அப்போதானே மரம் வளர்ச்சி அடையும். கண் இழந்தவர்களை இல்லையா, ஞானக்கண் இழந்த குருடர்கள் எல்லோரும் அவங்கள அலங்காரம் செய்ய வேண்டியது உங்களுடைய வேலை தானே. அந்த முயற்சி செய்யுங்க. 8 மணி நேரம் நீங்க என்ன கதை சொன்னாலும் 8 மணி நேரம் நீங்க ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க. இப்ப எங்க போனாலும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, நின்னாலும் நடந்தாலும். ஏன்னா செய்ய செய்ய சாந்தியின் தானத்தை கொடுக்குறீங்க. கஷ்டமே கிடையாது. இது குழுவா சேர்ந்து இங்க உட்கார வைக்கிறது குழுவின் பலத்துக்காக. மற்றபடி நான் குழுவா இருந்தா மட்டும்தான் யோகா பண்ணுவேன்னு இருக்கக்கூடாது. அடுத்தது, பாபாவுடைய அறிமுகத்தை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா கொடுக்கும்பொழுதே உங்க மனசுக்குள்ள பாபா கூட பேசிட்டு இருக்கணும். பாபா, இது நம்ம குலத்தை சார்ந்த ஒரு பாவம் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்குது, திறந்து விடு பாபா, ஆசீர்வாதம் கொடு பாபா அப்படின்றத பயிற்சி ஆக்கிக்கோங்க. அப்பாவை நினைக்கிறதுக்கு இது ஒரு யுக்தி. கருணை காட்டுங்க, ஆசீர்வாதம் அவர் தானே கொடுக்க முடியும். கருணை கடல்னு அவரை தானே சொல்லுவாங்க. அவர் எல்லாத்துலேயும் கடலாக தான் இருக்கிறாரு. சிவபாபா கருணை, அன்பு, அமைதி, நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும். அவருடைய படைப்பு ஆச்சு. நீங்க நேரடி ஞானத்தை எடுக்கிறோன்னு சொல்றீங்கல்ல, எல்லாரும் கேட்குறாங்க நீங்க சொல்றது எந்த வேதத்துல இருக்குது? கடவுள்கிட்ட இருந்து நேரடியா படிக்கிறோம். ஆனா உங்க குணம் அப்படி இருக்கணுமே. அதனால எல்லார்கிட்டையும் அன்பை தான் காட்டணும், யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்க போற சத்தியுகத்துல விலங்கு கூட துக்கம் கொடுக்காது. ஆனா நீங்க உங்க வீட்டில் இருந்துக்கிட்டு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறீங்களே. மிருகம் மட்டும் மாறினா போதுமா சத்தியுகத்தில்? நீங்களும் மாறி போகணும் இல்லையா? அப்படி நீங்க மாறல, அந்த மாதிரி அன்பா இருக்க கத்துக்கல அப்படின்னா தண்டனை அடைவீங்க, பதவி குறைஞ்சிடும். மதிப்போட பாஸ் ஆகிறதுக்கு தானே வந்தீங்க. எல்லா காட்சியும் வேற காட்சியில் காட்டுவார். பண்ண தப்பை எல்லாத்தையும் படம் போட்டு காட்டுவார். துட்டிப்போம் அப்போதான். ஐயோ ஆமாம் பாபா சொன்ன பாபா, அலட்சியமா இருந்துட்டேன் பாபா. அப்ப நீங்க ஒருவேளை நான் என்ன பாபா பண்றது, அந்த டைம் நான் என்ன பாபா பண்றது, அந்த சுச்சுவேஷன்ல யார் என்ன பாபா பண்றது, அந்த சுச்சுவேஷன்ல பாஸ் ஆனவங்களை காட்டுவார். அது மட்டும் இல்லாம அந்த சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கும்போது உங்களை எழுப்புறதுக்காக பாபா வாணி கொடுத்தாரு பாருங்க, அதையும் காட்டுவார். நீங்க வாணியும் அலட்சியப்படுத்தி இருப்பீங்க. அப்ப யாரோட தப்பு? அப்பதான் துடிப்போம். ஸோ சாகும்போது ராம் ராம்னு சொல்லுங்க.
அப்படின்னு சொல்கிறாங்க, மனசார சொல்கிறாங்க. இப்போ நாம் தானே சாகிற ஸ்டேஜில் இருக்கிறோம், வானப்பிரஸ்த நிலை நமக்கு தானே. அப்போ கடைசியில் வர்ற சிலர் கூட பயங்கர ஸ்பீடாக உழைச்சி முன்னேறி போகிறத பார்த்து பயங்கர அதிசயப்படுவீங்க. பயங்கர தைரியம் வேணும் கடைசி நேர விநாச காட்சியை பார்க்குறதுக்கு. இல்லைன்னா ரத்தத்தை பார்த்த உடனே மயக்கமடிச்சு விழுந்துடுவீங்க. எப்படி ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர் பலவீனமாக இருக்கிறவங்கள பக்கத்தில் நிற்க வைக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஆகிடும். பாகிஸ்தான் இந்தியா பிரியும் போது ஆனது ஒரு ட்ரெய்லர் தான். ஸோ அந்த மாதிரி ரத்த ஆறு ஓட போகுது. ஆனால் அந்த நேரம் உங்களுடைய சேவை தேவை. அந்த நேரம் தான் எல்லா ஆத்மாவுக்கும் நீங்கள் முக்தியை கொடுப்பீங்க. எல்லாம் துடிச்சிட்டு இருக்கும், உங்களை கிராஸ் பண்ணும்போதே அமைதியாகி போயிடும் ஆத்மா. பாபா அந்த ஆத்மா அனுப்பு பாபா, பாவம் பாபா. அப்படியே தைரியம் வேணும். அது எல்லாத்துக்கும் மேலே ஆத்மாவை பார்த்தீங்கன்னா வந்துடும். உடம்பு பார்த்தீங்கன்னா ஆடை வெட்டினாலும் ரத்தம் தான் வருது, மனுஷனை வெட்டினாலும் ரத்தம் தான் வருது. ஆடுடைய உடம்பும் பஞ்சதத்துவம் தான், மனுஷனுடைய உடம்பும் பஞ்சதத்துவம் தான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது தான். அப்போ ஆடு வெட்டி பல தடவை பார்த்துருக்கோம்ல, அது பார்த்தது நல்லதாக போச்சு. அப்போ தான் அது கடைசியில் பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியும், அது ரெண்டும் உடம்பு தான். ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. டக்குன்னு போயிடுச்சு. ஆத்மாவை பாருங்க, ஆத்மா வேறு இடத்துல இருக்குது. ஆத்மாவை பார்த்து கருணைப்படுங்க. ஆத்மா வெட்டுறதுக்கு முன்னாடி கஷ்டமே படல, அதை விட பெரிய கஷ்டத்தை இருக்கும்போது பட்டுருக்குது. ஸோ பாபா சக்கரம் சுத்துறது சொல்கிற எப்படி நாமத்தான் தேவி தேவதையார் ராஜ்யம் செஞ்சோம், விகார மார்க்கத்தில் போயிட்டு மாயின் வசமாகி இப்போ மீண்டும் மாயை வென்று தேவதை ஆகிறோன்றதை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்க, படகு போயிடும். இதுதான் சுதர்ஷன சக்கரம், வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் இல்லையா? வரதானம் என்ன சொன்னார்? சங்கமயுகத்துடைய விசேஷமே ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு சம்பாதிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உடனடி பலன் என்னது? செஞ்சுட்டு இருக்கும்போதே குஷி. இந்த குஷின்ற பழத்தை தினம் தினம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சக்திசாலியாக ஆரோக்கியமானவராக இருப்பீங்க, பலகீனமே வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தினம் தினம் இந்த குஷி பழத்தை எப்படி சாப்பிட்றது? தினம் தினம் சேவையிலே மூழ்கி இருக்கிறது. 24 மணி நேரம் எப்படி சாப்பிட்றது? 24 மணி நேரம் சேவையிலே மூழ்கி இருக்கிறது. ஆனால் எப்போ இதில் அலட்சியமாகி சோம்பேறி ஆயிடுறீங்களோ, சேவை செய்யாமல் கும்பகர்ண உறக்கத்துக்கு போயிடுறீங்களோ, அப்போ தான் உங்களுடைய பலகீனம் ஏந்திரிக்க ஆரம்பிக்குது. விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா எல்லா சக்திகளும் உங்கள் கூட எப்பவுமே இருக்கும். நான் ஆத்மா பாபாவோட இருக்கிறேன், ஆத்மா பாபாவோட இருக்கிறேன், அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு யுக்தியில் விழிப்புணர்வு இருந்துக்கிட்டே, முழு விழிப்புணர்வு தான் யோகம்ன்றது. எல்லா சக்தியும் இருக்கும், சதா ஆரோக்கியமானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பீங்க. சோம்பல் சாத்தானின் கல்லறைன்னே சொல்லுவாங்க இல்லையா? சூப்பரான வரதானம். அதனால் ஒரு வினாடி கூட அலட்சியப்படுத்தாதீங்க, மைண்டை ஃப்ரீயாகவே விடாதீங்க. ஸ்லோகன் என்னது? ஒரு பிரம்மா பாபாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, மற்ற எல்லார்கிட்ட வந்து நல்ல குணத்தை மட்டும் கிரகிங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே குறை இருக்குது. நம்பர் 1ல் குறையே இல்லாத போனவர் பிரம்மா பாபா தான். அவருடைய வழிபடி போங்க, மற்றவங்கிட்ட நல்ல குணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. கெட்ட குணம் இருக்கும், அதை பார்க்காத விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ பிரம்ம பாபா, சிவபாபா, பாப்தாதா வாயிலிருந்து வந்த வழியை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு போயிடுங்க. வழியே கிடையாது இல்லையா? கரெக்ட். அசாந்தி, வீண் எண்ணங்கள் வராது. ஓம் சாந்தி பாபா. லவ் யூ பாப்தாதா.